அப்துல், நீ உன் அதிகார வரம்பை மீறி அரசரின் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாய். ஆமாம், அரசர் மட்டுமே இப்படி அரசவையை அவசரமாக கூட்ட முடியும். ஆனால் சாதாரண அமைச்சரான நீ அவர் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாய். ஆமாம், நாங்களெல்லாம் அரைகுற அலங்காரங்களோடு இங்கு அவசரமாக வந்திருக்கிறோம். உன் செயல் அரசருக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உனது தலை உனது உடம்பில் இருக்க. போதும், நிறுத்துங்கள். அரசனே உண்மையான மைதீன் தானா என்ற சந்தேகம் வந்த பின்னால் அந்த அரசரின் கோபத்தை பற்றியா நான் கவலைப்படுவேன்? என்னது, நீ அரசரையே உண்மையான மைதீன் தானா என்று சந்தேகப்படுகிறாயா? ஆமாம். எப்படியோ அரசர் மைதீன் லீயின் சதியை முறியடித்து அவனை சிறையில் அடைத்துவிட்டு வெற்றியோடு வந்து தானே மீண்டும் அரசராக முடிசூட்டி கொண்டாரே என்று நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறோம். இப்போது நீ வந்து அடிப்படையே அசல் அல்ல நிழல் என்று சொல்லுகிறாய். குதிரக்கவாதியான அப்துலின் கூற்றால் இங்கு யாரும் குழப்பமடைய வேண்டியதில்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் உமது வாதம் எனக்கு வியப்பளிக்கவில்லை. இருந்தாலும் கண்டதை கூறிவிடுகிறேன். நான் அரசர் மீது சந்தேகப்பட்டு அவரை பின்தொடர்ந்த போது வாயை மூடுங்கள். நான் என்ன நகைச்சுவையா சொன்னேன்? ஆம், நீ சொன்னது நகைச்சுவை தான். மைதீன் யாகத்தை ஆரம்பிக்கும் போதே இனி எனது குலதெய்வம் சுக்கான் அல்ல, நான் இனி பட்லியை தான் வணங்கப் போகிறேன் என்று அவர் சொன்னதை நீ மறந்து விட்டாயா அப்துல்? ஆமாம் ஆமாம், இதன் அடிப்படையில் தான் மைதீன் பட்லியை வணங்கியிருக்கிறார். இல்லை, மைதீன் பட்லியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட கதையெல்லாம் அந்த லீயை வஞ்சித்த நொடியே காலாவதியாகிவிட்டது. அப்படி இருக்கும்போது மைதீன் ஏன் பட்லியை வணங்க வேண்டும்? அதோடு முன்பெல்லாம் என்னை சந்தேக கண்ணோடு பார்த்து சதா என்னை திட்டிக் கொண்டிருந்த மன்னர் மைதீன் இப்போதெல்லாம் திட்டுவதில்லையே, ஏன்? இதெல்லாம் ஒரு காரணம். இதனாலெல்லாம் நீ மைதீனை மைதீன் அல்ல என்கிறாய். அப்துல், உன் உடல்நிலையை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எதற்கும் நீ உனது சிந்தனை செயல்பாடுகளை பற்றி நம் அரண்மனை உளவியல் வைத்தியரிடம் கலந்து ஆலோசித்தால் நல்லது. ஆமாம், மைதீன் லீயை வென்று மீண்டும் அரசரானது அப்துலுக்கு பிடிக்கவில்லை, அதுதானே உண்மை. ரசூல், ஏன் கோபப்படுகிறாய்? ரசூல் சொல்றது உண்மைதானே. நீ அலாவுதீன் துதிபாடிதானே. மன்னர் மைதீன் மேல் கிளப்பிய சந்தேகத்தை நீ எங்கள் நண்பர் என்பதால் மைதீனின் கவனத்துக்கு கொண்டு போகாமல் விட்டு விடுகிறோம். பிழைத்து போ. வாருங்கள் போகலாம். நீங்களெல்லாம் எனக்கு உயிர் பிச்சை போட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் சந்தேகம்தான். அது தீரும் வரை நான் விடமாட்டேன். மூத்தோர் சொல்லையும் மூதறிஞர் வாக்கையும் உதாசீனப்படுத்திய எனக்கு இந்த நிலைமை தேவைதான். என்ன, ஒரு மானுடன் கையால் என் மணிமகுடம் பறிக்கப்பட்டு விட்டது. இந்த பழியும் பாவமும் ஜன்ம ஜன்மத்திற்கும் தொடருமே. என் பேராசைக்கு பூத குலமே அடிமைப்பட்டு விட்டது. நான் மீண்டாலும் அவர்களின் முகத்தில் எப்படி விழிப்பேன்? குப்பர தள்ளிய குதிரை குழியும் பறித்தது என்பது போல் அந்த லீ என்னை சிறையில் தள்ளியதோடு இல்லாமல் உலகை ஏமாற்றுவதற்காக அவன் சிறைப்பட்டது போல் தெரிய அவன் உருவத்தை என் உருவாக்கிவிட்டானே. இதுதான் கொடுமையிலும் கொடுமை. சிறையில் இருப்பது மன்னர் மைதீன் சொன்னபடி லீயேதான். அவசரப்பட்டு மன்னரை சந்தேகப்பட்டு விட்டோமே. ஒரு மானுடனாவது பூதகுல அரசனை சிறையில் அடைப்பதாவது. இந்த முறையாவது மன்னர் மைதீன் தப்பித்தாரே, அந்த வகையில் சந்தோஷம்தான். யாரது யாரது? அப்துல், நீயா? வா, என் பக்கம் வா. வா அப்துல், வா. என்ன பார்க்கிறேன்? நான் லீ இல்லை, மைதீன். நான் மைதீன். வா வா அப்துல். அப்படி பார்க்காதே அப்துல். சத்தியமாக பூதகுலத்தின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நான் தான் மைதீன். நான் மைதீன் தான். என்ன நம்பு, என்ன நம்பு அப்துல்.
பூதகுலத்தின் மீது ஆணையிட்டால் நீ சொல்வதை நான் நம்பிவிடுவேன் என்று எண்ணுகிறாயா? நீங்கள் எல்லாம் என்னை லீ என்று நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த லீ என்னை லீயாக்கிவிட்டு அவன் மைதீனாக உருமாறி உங்கள் முன்னால் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான். நான் சொல்வது உண்மை, என்னை நம்பு அப்துல், நான் மைதீன். அற்ப மானிட பிறப்பே லீ ஸ்வாங், நீ சிறை மீள இப்படி ஒரு நாடகம் ஆடி பார்க்கிறாயா? ஐயோ அப்துல், என்னை நம்பு, நான் மைதீன். வா, என்னை விடுவிக்க ஏதாவது செய், வா. நீ உருண்டு புரண்டு அழுதாலும் உன் பொய்யை நான் நம்பப் போவதில்லை. மன்னர் மைதீனை ஏமாற்றியதற்கு உனக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிறார், அனுபவி. அப்துல் நில்லு, என்னை நம்பு, நான் தான் மைதீன். போகாதே அப்துல், போகாதே. அப்பாடா, சந்தேகப்பட்ட அப்துல் சமாதானமாயிட்டான். இனி பூதலோகத்துல லீயோட ராஜ்யம்தான். என்னப்பா இது? இந்த மாதிரி நேரத்துல இன்ஸ்பெக்டர் கோதண்டா வந்து இப்படி டார்ச்சர் பண்றாரு. இன்னைக்கு சிவராம கண்டிப்பா வந்து ஆண்டனியை அட்டாக் பண்ணுவேன்னு வேற சொல்றாரு. சிவராமன் வர்றதை பற்றி எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஆனால் அந்த சிவராமனை பிடிக்கணுங்கிற சாக்கில் இந்த கோதண்டராம இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து இங்கே நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஆமா, இது எல்லாத்தோட முக்கியம். நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி ஒரு பிரீஃப் கேஸில் வச்சு என் ரூம் லாக்கரில் வச்சுருக்கேன். ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிற சூழ்நிலை வந்தால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க. இங்கே நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஏஜென்சி மீட்டிங் இருக்கு. ஆண்டனி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க வீட்டை பார்த்துக்கிறோம். சரி, ஒருவேளை போலீஸே மீறி சிவராமன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எதுக்கும் யோசிக்க கூடாது, போட்டு தள்ளிடுங்க. ஓகே ஆண்டனி, போங்க. கௌதம், அந்த ஆண்டனி லாக்கர்ல வச்சிருக்கிற பிரீஃப் கேஸ்ல தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கும்னு தோணுது. முதல்ல அதை கேட்ச் பண்ணுவோம். சரி, ஓகே, முதல்ல அவருக்குள்ள போவோம், வா. கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 2 பேரும் இந்த ஹாலை வாட்ச் பண்ணிக்கங்க. இதுதான் ஆண்டனியோட ரூம். ஒருவேளை சிவராமன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலும் இந்த ரூமுக்குள்ள வராம பாத்துக்குங்க. சம்பரி டேக் த போஸ்ட் ஹியர். நான் இருக்கு சார். கான்ஸ்டபிள், நீங்க அந்த ரூமை வாட்ச் பண்ணீங்க. போங்க. யார் சிவராமன்னு தெரியாம சிவராமனையே ஆண்டனிக்கு காவல் இருக்க சொல்ற இந்த சிவராமனை ஒரு யுகம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டனியை தீர்த்து கட்டாம விட மாட்டேன். போலீஸ் பரபரப்பு அடங்கட்டும். இப்ப சிவராமனை நினைச்சா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஏய், எங்க? ஐயா ரூமுக்கு. அது என்னது கிளாஸ்ல? ஐயா இந்த நேரத்தில் ஜூஸ் குடிப்பார் சார், அதான் கொண்டு போகிறேன். உங்க ஐயா இப்போ ஜூஸ் குடிக்கிற மூட்ல இல்லை, எடுத்துட்டு போ. நான் கொடுக்காம திரும்பி போனால் என் வேலை போயிடும் சார். என்ன, உங்க ஐயா இப்போ ஜூஸ் குடிக்கணும் அவ்வளோதானே? ஆமாம் சார். கொடு, நான் எடுத்துட்டு போறேன். ஜூஸ் கொடுக்கிற சாக்கில் உள்ள போய் ஆண்டனியை தீர்த்தரலாம். யாருது சார்? ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். சரி சரி, உள்ள கொண்டு வா. என்ன சார் ஜூஸ் நீங்க கொண்டு வர்றீங்க?
என் கையால ஜூஸை கொடுத்து உன் கதையை முடிச்சு வைக்கத்தான். வேணா சிவராமன், நோ ப்ளீஸ், வேணாம் வேணா சிவராமன், ப்ளீஸ் தயவுசெய்து சுற்றாத, ப்ளீஸ் நோ. டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சீக்கிரம் வா, லாக்கரை திறந்து அந்த பிரீஃப் கேஸ் எடுத்துடலாம். என்ன சிவராமா, இந்த தடவை நீ தோத்துட்டேல? அவரை ஒண்ணு பண்ணாதீங்க அங்கிள். ஆமா அங்கிள், அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தேவையான எவிடன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சிவராமன், மேலும் மேலும் தப்பு பண்ணாத, அவனை விடு. யாரு கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. ஆண்டனி, நீ என்ன பண்ற? வந்த குழந்தைய கொண்டு சிவராமன் குத்தி இருந்தா கூட நான் செத்து இருக்க மாட்டேன். ஆனா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட போச்சு, நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லை. எனக்கு அந்த பிரீஃப் கேஸ் தான் முக்கியம். அப்படி அந்த பிரீஃப் கேஸ்ல என்ன இருக்கு? அது அவர் பண்ற இல்லீகல் பிசினஸோட எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. ஆண்டனி வேண்டாம். ஆண்டனி, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. ஏய் குரு மாலி, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பிரீஃப் கேஸ்ல எடுத்து வச்சு கொண்டு போறடா. ஏய் கடிக்காத கடிக்காத. இன்னைக்கு அநியாயமோ அக்கிரமமோ என்னைக்கும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல ஆண்டனி. ஆரம்பம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், முடிவுதான் முக்கியம். அங்கிள், சிவராமன் அங்கிள் ரொம்ப நல்லவரு. அவரை கொலை பண்ண வச்சதே இந்த ஆண்டனி தான். அவரை விட்டுட்டு இவரை தூக்க போடுங்க. சட்டமும் நீதியும் உங்கள மாதிரி குழந்தைங்க தான், கள்ளங்கபடம் இல்லாதது. அது கண்டிப்பா தன்னோட கடமையை செய்யும் கௌரி. எல்லாரையும் கொண்டு வாங்க. என்ன பார்க்கிறாய்? குருவே, முட்டாள் அமைச்சர்கள் முன்னாடியும் பூதலோகவாசிகளை ஏமாத்துறதுக்கும் இந்த வேஷம் ஓகே. தனியா இருக்கும் போதும் மைதீன் வேஷத்திலேயே அலையணுமா? இந்த உருவத்துல உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு சகிக்கல. பழைய உருவத்துக்கு வாங்க. குருவே, நீங்க நினைச்சபடியே மைதீன மயக்கி பூதலோகம் வந்தீங்க. மைதீனை பிடிச்சி சிறையிலையும் அடைச்சிட்டீங்க. பூதலோக மாமன்னரா பட்டாபிஷேகமும் பண்ணிக்கிட்டீங்க. மைதீன் உருவத்துக்கு மாறி சந்தேகப்பட்ட அப்துல்லையும் சண்டைக்கு வந்த அலாவுதீனையும் சமாளிச்சிட்டீங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் குட்டி போட்ட பூனை கணக்கா குறுக்க நெருக்கமா நடக்கிறீங்க? மங்கி, வெற்றி தந்த போதையிலே நம்மளை நாமே மறந்திருக்கும் போது தோல்வி ஏணி போட்டு நம் தோளில் ஏற பார்க்கும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. புரியலையே. உனக்கு புரிந்திருந்தால் தான் நான் ஆச்சரியப்படுவேன். இதான வேணாங்கிறது. மடையா, அலாவுத்தீன் நம்பி விட்டான் என்றோ அப்துல் ஏமாந்து விட்டான் என்றோ நாம் இப்போது சந்தோஷப்பட முடியாது. இதெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சி. கீழே போன அலாவுத்தீன் மேலே பார்த்ததை சொல்லும் போது அதை மூசா நம்ப மறுத்தால் அது எப்படி தாத்தா சொல்றத பேர நம்பாம போவாங்க குருவே? போடா விளக்கண்ணே. இந்த காலத்திலே நம்ம கண்ணால் பார்க்கறதையே நம்மால் நம்ப முடியறது இல்லையே. அப்புறம் தாத்தாவாவது பேரனாவது. அந்த மூசா லேசுப்பட்ட பூதம் இல்லை, யமகாதகன். மந்திர தொட்டிலில் வளர்ந்த தந்திர குழந்தை. அவன் என் தலைக்கு மேல் தொங்கும் வாள். அவனை அழிக்கும் வரை அல்லது அடக்கும் வரை இந்த பூதலோக அரசு அரியணை எனக்கு முள் இருக்கைதான். இந்த மணிமகுடம் ஆணிகளால் அலங்கரிக்கப்பட்டதுதான். சரி, அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் யோசிக்கிறேன். யோசிங்க, ஆனா அவனை அல்ப சுல்பமா விட்டுறாதீங்க. அவனை அங்குலம் அங்குலமா வெட்டி அணு அணுவா செதைச்சு காத்துல கரைச்சி விட்டுறணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அது அவ்வளவு சுலபமாக நடக்கும் என்றோ?
அவன் உயிர் அவன் உடலில் தான் இருக்கும் என்றோ எனக்கு தோன்றவில்லை. உயிர் உடல்ல இல்லாம பின்ன கடல்லையா இருக்கும்? இருக்கலாம். பூத ஜீவ ராசிகள் எப்போதுமே நமக்கு புதிரானவைதான். ஆவிலிருந்து அவன் அழிவு வரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தெய்வ துணை வேண்டும். நான் என் பாரத்தை பட்லியோடு பகிர்ந்து கொண்டு பரிகாரம் தேடிக்கொள்கிறேன். வருகிறேன்.